அபி, ராகவ் 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அபி தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ராகவ் தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே நல்லா தூங்கிட்டே இருக்காங்க. தூங்கும்போது பயங்கரமா குளிருது. ஐயோ! என்ன குளிருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து பார்க்குறாங்க. ஏசி அதிகமா இருக்கு. அதான் குளிருது அப்படின்னு சொல்லிட்டு போய் ரிமோட் எல்லாம் தேடுறாங்க. எங்க தேடியும் ரிமோட் கிடைக்கவே இல்ல. ஆனா ரிமோட் தலகாணி அடியில இருக்கு. சுத்தி சுத்தி தேடுறாங்க. ஐயோ! ரிமோட்ட காணுமே, என்ன இப்படி குளிருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறாங்க அபி. ராகவ் எழுந்துக்கிறாரு. எழுந்து பார்த்தோன்னே என்ன இது சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ! குளிருது போல இருக்கே, ஏசி அதிகமாக வச்சுட்டோமோ. அவரும் ரிமோட் எல்லாம் தேடுறாரு. தேடினா தலகாணி அடியில் இருக்குது, எடுத்து கம்மி பண்ணுறாரு. அப்புறம் அபி நல்லா தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் அபி எழுந்துக்கிறாங்க. எழுந்திருக்க காலையிலேயே போய் சீக்கிரமாக குளிச்சுட்டு எல்லாமே பண்ணிவிட்டு சாமி பூஜை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ராகவ் எழுந்துக்கலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இல்லை, இன்னும் எழுந்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர், நல்லா அபி, நல்லா வாசனையாக இருக்குது வீடு, இவ்வளோ காலையிலேயே எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்ட, சாமியெல்லாம் கும்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, எனக்கு பழக்கமாயிடுச்சு, இதெல்லாம் நான் பண்ணுவேன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சூப்பர் அபி, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கர சந்தோஷத்தோடு இருக்காங்க. ராகவ் எழுந்து வராரு. என்ன ஒரே வாசனையாக இருக்குது, பெல் அடிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து அப்படியே பார்க்குறாரு. ஆமாம், இது ஒன்று தான் குறைச்சல். மனசு முழுக்க கெட்ட புத்தி. அஞ்சலி அக்காக்க துரோகம் பண்ணணும்னு நினச்சிட்டு எப்படி இப்போ காலையிலே எழுந்து சாமியெல்லாம் கும்பிட்டா வீட்டில் இருக்கவங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணும், இப்படியே நடிச்சே வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ராகவ் கோவப்பட்டுட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. போயிட்டு ரெடி ஆகிட்டு வராரு. நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்கிறேன், கல்யாணம் இப்போ தான் ஆயிருக்கு, ஒரு 2-3 நாள் லீவு போடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் என்னால் லீவெல்லாம் போட முடியாது, ஏன்னா எனக்கு ஒர்க்கு நிறைய இருக்குது, என்னாலாம் லீவே எடுக்க முடியாது, மீட்டிங்லாம் இருக்குது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. சரி, சாப்பிட்டாது போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே முறைக்கிறாரு. இல்லை, எனக்கு டிஃபன்லாம் எதுவுமே வேண்டாம், நான் போகிறேன் ஆஃபீஸ்க்கு, நான் போகிற வழி சாப்பிட்டுக்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இது என்ன பழக்கமாக இருக்குது, ஏன் நீ வீட்டில் சாப்பிடாம போகிற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை பாட்டி, எனக்கு வேலை இருக்குது, டைம் ஆகிடுச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கேருந்து போகிறாரு. அபி வீட்டில் இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்னம்மா, எப்படிம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாதாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அபி, இங்கே பாரு அபி, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையோ பிடிக்காத வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா மாறிடும், சரியா, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதாம்மா, கொஞ்சம் அனுசரித்து வாழுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் கண்டிப்பாக எல்லாமே பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் வாங்கி பேசுகிறாரு. என்ன அபி, எப்படி இருக்கா, எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாமே நல்லா தான்ப்பா இருக்குது, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்கப்பா, சூப்பராக பார்த்துக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரிம்மா, அந்த அத்தைக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் கேட்குறாங்க அபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக அனு வராங்க. என்ன ஆச்சு சொல்லு, உன்னோட ராக்கி பாய் உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாரா, எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அவருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது, ஏதோ சும்மா கல்யாணம் நடந்துடுச்சுன்னு பேசிகிட்டு இருக்காரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அப்படி எல்லாமே போக போக சரியாயிடும், ஆனால் ரொம்ப ராகவ் நல்லவர் தான், கொஞ்சம் பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேலைக்கு போகிறாங்க. பாட்டி யோசிக்கிறாங்க. அவள் இப்போ கூட அந்த பொட்டிக் நடத்திட்டு எல்லாமே பண்ணணும், அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு அவள் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அபி ரொம்ப தங்கமான பொண்ணு, இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம், அபி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, கண்டிப்பாக தம்பியோடு சேர்ந்து நல்லபடியாக வாழ்வாங்க, 2 பேருமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. பாட்டியும் அதை தான் சொல்கிறாங்க. அபியோட அத்தை சொல்கிறாங்க, பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம், கட்டாயப்படுத்தி 2 பேருக்குமே ஆகாதுன்னு வேற சொல்கிறா, அதான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அவங்க அம்மா